எஸ்டி கார்டு இதை நம்பி தான் உங்கள் கரியரே இருக்குது. ஓகே, அவ்வளோ சீன் இல்லைனாலும் எஸ்டி கார்டை கவனித்து வாங்கலை அப்படின்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணும். முக்கியமான டைமில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பர்ஸ்ட் மோட் போட்டு மல்டிபிள் ஷாட்ஸ் எடுத்துகிட்டு கேமராவை பார்த்தா கேமரா பிஸி அப்படின்னு சொல்லும். அண்ட் உங்களால் அடுத்து உடனே இமீடியட்டான ஷாட் எடுக்க முடியாது. இல்லை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்கள் கேமரா வந்து பயங்கரமாக ஹீட் ஆகும். அப்படி இல்லையா, ஒரு 20-25 மினிட் கிளிப் எடுத்துகிட்டு அதை நீங்கள் கொண்டு போய் உங்கள் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணால் அது வந்து 5 மினிட் கிளிப்பாக ஃபார்மேட் ஆகி சேவ் ஆகிருக்கும். இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அண்ட் எப்படி பெஸ்ட் எஸ்டி கார்டு சூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்டி அப்படின்னா செக்யூர் டிஜிட்டல். அண்ட் இந்த செக்யூர் டிஜிட்டல் அப்படின்றதுக்கு ஒரு எஸ்டி இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் நான் கண்டுபிடிச்சேன். அண்ட் உங்கள் கார்டில் நிறையா கன்ஃபியூசிங்கான சிம்பிள்ஸ் இருக்கும். அண்ட் இந்த சிம்பிள்ஸ்க்கெலாம் முக்கியமான காரணம் வந்து இந்த எஸ்டி அசோசியேஷனோட ஸ்டாண்டர்ட்ஸ் தான். எஸ்டி கார்டை நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணுறது ஒரு 3 விதமாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆஃப் த கார்டு. இப்போ கார்டோட சைஸ், அதாவது ஃபிசிக்கல் ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிஎஃப் கார்டு, எஸ்டி கார்டு, மைக்ரோ எஸ்டி கார்டு அண்ட் எக்ஸ்கியூடி ஆர் சிஎஃப் எக்ஸ்பிரஸ் கார்ட்ஸ்னு டிவைட் பண்ணிக்கலாம். அடுத்து கெப்பாசிட்டி ஆர் மெமரி ஆஃப் த கார்டு. இப்போது ஒரு கார்டுனால் எவ்வளோ தூரம் மெமரி வந்து கேரி பண்ண முடியும். 2 ஜிபிலேருந்து 2 டிபி வரைக்கும் இன்றைக்கி கார்டு இருக்குது. அண்ட் இன்னும் அட்வான்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2 டிபிலேருந்து 256 டிபி வரைக்கும் கார்ட்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்து ஸ்பீட் ஆஃப் த கார்டு. ஒரு கார்டுக்கு வந்து ரீடிங் ஸ்பீட் அண்ட் ரைட்டிங் ஸ்பீடுன்னு இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ வேகமாக எடுக்கிறீங்க, வீடியோ எடுக்கிறீங்கன்னா அது வந்து கேமராவில் பதிகிறதுக்கு பேர் ரைட்டிங் ஸ்பீட். இதே வந்து அந்த கார்டை எடுத்து நம்ம வந்து லேப்டாப்பில் போட்டு காப்பி பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்பீட் வந்து ரீடிங் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் த கார்டு வந்து பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள். நான் சொன்ன மாதிரி 5 டைப் ஆஃப் கார்டு வந்து ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ நான் அந்த 5D Mark II அப்படின்ற டைமில் வந்த கேமராஸோட கார்டு எல்லாமே வந்து சிஎஃப் கார்டு. இப்போ இந்த சிஎஃப் கார்டு வந்து ஃபேஸ் அவுட் ஆகிடுச்சுனே சொல்லலாம். இப்போ யாருமே வந்து அவங்க கேமராவில் சிஎஃப் ஸ்லாட் அப்படின்றதே கிடையாது. எஸ்டி கார்டு வந்து இப்போ இருக்க டிஎஸ்எல்ஆர் as well as மிரர்லெஸ் கார்ட்ஸில் வந்து ப்ராப்ளமாக யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்லாட் அல்லது 2 ஸ்லாட்டே கொடுக்குற மாதிரி வச்சுருப்பாங்க. டிஎஸ்எல்ஆர் அண்ட் மிரர்லெஸ் கேமராஸ் போக இருக்கிற டிவைசஸ், அதாவது ட்ரோன்ஸ், 360 கேமராஸ், ஆக்ஷன் கேமராஸ், ஆஸ்மோ பாக்கெட், இந்த மாதிரி கேமராஸ்லாம் மைக்ரோ எஸ்டி கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது போக எக்ஸ்கியூடி அண்ட் சிஎஃப் எக்ஸ்பிரஸ் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இது வந்து ஹை அண்ட் டிஎஸ்எல்ஆர் கேமராஸ், மிரர்லெஸ் கேமராஸ்லேயும் சரி, அது போக சினிமா கேமராஸில் யூஸ் பண்ணுறது. ஏன்னா இதுக்கு வந்து அதிகமாக ரைட்டிங் ஸ்பீட் வந்து தேவைப்படும். ஸோ நம்ம கேமராக்கு எது ஆப்டான கார்டு அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுறது சிம்பிள். அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேயே வந்து என்ன மாதிரி கார்டு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத ரொம்ப கிளியராக போட்டிருப்பாங்க. இது வந்து சில வெப்சைட், அதாவது அமேசான் மாதிரி வெப்சைட்டில் வந்து ரொம்ப கிளியராக இல்லை. பட் கெனான் கேமரா வாங்குறீங்க அப்படின்னா கெனானோட வெப்சைட்டில் போய் இந்த பர்டிகுலர் கேமராக்கு என்ன கார்டு சூட்டபிள் அப்படின்னு ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக போட்டிருக்கும். இது போக கேமராவோட ஃபிசிக்கல் மேனுவல்லையும் ஷுவராக போட்டிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கெப்பாசிட்டி ஆஃப் த கார்டு. இப்போ வந்து கார்டில் இருக்க கன்ஃபியூசிங்கான சிம்பிள்ஸில் ஒரு முக்கியமான சிம்பிள் வந்து இந்த கெப்பாசிட்டி ஆஃப் த கார்டுக்கு டெடிகேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கெப்பாசிட்டி ஆஃப் த கார்டு வந்து 4 டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டி, அதுக்கடுத்து எஸ்டிஹெச்சி, அப்புறம் எஸ்டிக்யூசி அண்ட் ஃபைனலி எஸ்டியூசி. இப்போ எஸ்டி கார்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள், அகெயின் 2 ஜிபி வரைக்கும் இருக்கிற கார்டெலாம் எஸ்டி கார்டுன்னு சொல்லலாம். எஸ்டிஹெச்சி அப்படின்னு போட்டிருந்தா அது வந்து 2 ஜிபிலேருந்து 32 ஜிபி வரைக்கும் இருக்கிற கார்ட்ஸ். இதுக்கு அடுத்து எஸ்டிக்யூசி வந்து 32 ஜிபி தாண்டி 2 டிபி வரைக்கும் இருக்கிற கார்ட்ஸ்லாம் எஸ்டிக்யூசி அப்படின்னு சொல்லலாம். எஸ்டியூசின்றது பேப்பரில் மட்டும்தான் இருக்குது, நான் இன்னும் எங்கேயும் விற்கிற மாதிரி பார்த்ததில்லை. இது வந்து 2 டிபிலேருந்து ஆரம்பித்து 256 டிபி வரைக்கும் ஒரு கார்டில் வந்து ஸ்பேஸ் இருக்கும். இப்போ கார்டோட கெப்பாசிட்டியும் சைஸும் இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட காஸ்ட் வந்து ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இனிஷியலி ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து எப்படின்னா எல்லாமே வந்து நம்ம ஒரே கார்டில் எடுக்கக்கூடாது, பிரித்து எடுக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு கார்டு இன்கேஸ் கரப்ட் ஆச்சு இல்லை லாஸ் ஆச்சுன்னா மீதி கார்டாவது நம்ம கையில் இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இருந்தது. இன்றைக்கி அவ்வளோ பேரனாய்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் என்ன கேட்டால் நான் வந்து ஒரு ஷூட்டுக்கு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கார்ட்ஸ்ன்னு டெடிகேட் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணாமல் வச்சுப்பேன். நம்ம வந்து இப்போ ஒரு 64 ஜிபி கார்டு எடுத்துக்குவோம். ஒரு 64 ஜிபி கார்டில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜேபெக்ஸ், ஹை ரெசல்யூஷன் ஜேபெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6894 ஜேபெக்ஸ் வருது. இதெல்லாம் ரஃப் நம்பர்ஸ் தான், பட் ஸ்டில் ஒரு ஐடியாவுக்கு வச்சுக்கலாம். இதே நம்ம ரா ஃபார்மேட் ஃபைலில் எடுக்கிறோம் அப்படின்னா 64 ஜிபி கார்டில் 1900க்கு மேலே கொஞ்சம் நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இப்போ 64 ஜிபியில் 4K, அதாவது இப்போ நான் இந்த யூடியூப் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது இந்த 4Kல அண்ட் அதில் ஒரு 64 ஜிபி கார்டு போட்டிருக்கேன். இது வந்து எவ்வளோ நேரம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour 7 minutes வரைக்கும் எடுக்கலாம். இப்போ 4K இல்லாமல் 180pயில் நம்ம வந்து வீடியோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா டபுள் பண்ணிக்கலாம். அப்படியே 64 ஜிபிக்கு உங்களுக்கு வந்து 2 hour 14 minutes வரைக்கும் 180p வீடியோஸ் எடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பீட் ஆஃப் த கார்டு.
கார்டில் முக்கால்வாசி கன்ஃபியூசிங்கான சிம்பிள்ஸ்க்கு காரணம் வந்து இந்த ஸ்பீட் எப்படி டினாமினேட் பண்ணுறது அப்படின்றனால தான். ஸ்பீடை சிம்பிளாக ரெண்டாக பிரிச்சிடலாம். ஒன்று வந்து ரீடிங் ஸ்பீட், இன்னொன்று வந்து ரைட்டிங் ஸ்பீட். ரீடிங் ஸ்பீடுன்றது என்னென்னா, கேமராலேருந்து எடுத்து உங்கள் கார்டை லேப்டாப்பில் போட்டு நீங்கள் ஃபைல் காப்பி பண்ணுறீங்கல்ல, அந்த ஸ்பீட் பேர் ரீடிங் ஸ்பீட். இந்த ஸ்பீட் வந்து கார்டில் இங்கே ரொம்ப கிளியராக போட்டிருக்கும். இது ரொம்ப தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்காக இந்த ஸ்பீடை தான் ஜாஸ்தியாக போட்டிருக்காங்க இந்த SD கார்டில். ரைட்டிங் ஸ்பீடு தான் நமக்கு வந்து ஒரு கார்டு வாங்கும்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது. இப்போ இந்த ரைட்டிங் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா சாண்டிஸ்க் கார்டில் இது தெளிவாக இருக்கவே இருக்காது. இதுவே நீங்கள் வந்து இந்த டஃப் கார்டு, சோனியோட கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கிளியராக ரீடிங் ஸ்பீட் எவ்வளோ, ரைட்டிங் ஸ்பீட் எவ்வளோ. அண்ட் நீங்கள் என்ன நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்பீட் வந்து கண்டிப்பாக ரீடிங் ஸ்பீடோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரைட்டிங் ஸ்பீட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ அதே நான் பர்ஸ்ட் மோட் போட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறேன், ஒரு 10-15 ஃபோட்டோ வேகமாக எடுக்கிறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கேமராவில் பஃபர் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த பஃபரில் தான் ஃபஸ்ட்டு இந்த 10 to 15 ஷாட்ஸ் வந்து உடனே போய் ஸ்டோர் ஆகிக்கும். இந்த பஃபர் ஸ்பேஸ்லேருந்து கேமராவோட கார்டில் வந்து ரைட் ஆகும். இதுதான் ரைட்டிங் ஸ்பீட். இந்த கேமராவோட பஃபர் ஸ்பேஸ்லேருந்து கார்டுக்கு எவ்வளோ சீக்கிரம் ரைட் ஆகி அடுத்து நம்ம எடுக்கிற ஷாட்டுக்கு எவ்வளோ சீக்கிரம் அதனால் ரெடி ஆக முடியுது அப்படின்றது தான் ரைட்டிங் ஸ்பீட் வந்து. இந்த ரைட்டிங் ஸ்பீட் வந்து ஸ்லோவாக இருந்தது அப்படின்னா தான் உங்கள் கேமரா பிஸின்னு காமிக்கும். உங்களால் அடுத்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ கேமராவோட ரைட்டிங் ஸ்பீட் வந்து 4 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். சிம்பிள்லேருந்து காம்ப்ளிகேட்டட் வரைக்கும் போகணும். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்பீட் கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்து C அப்படின்ற ஒரு சிம்பிள்குள்ளே நம்பர் போட்டிருக்கும். இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, 4, 6, 10 அப்படின்னு இருக்கும். இன்றைக்கி மினிமமாகவே வந்து C10 கார்ட்ஸ் தான் வந்து கிடைக்கும். இந்த நம்பர்ஸ் என்னென்னா MB/s பொறுத்து தான் இருக்குது. C10 அப்படின்னா 10 MB/s ஸ்பீடில் வந்து இது ரைட் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்பீட். இது வந்து V அப்படின்ற சிம்பிள் போட்டிருக்கும். V10, 30, 19 இருக்கும். இதுவுமே அகைன் திருப்பி MB/s ஒரு சிம்பிள் தான். இப்போது V30 அப்படின்னு போட்டால் 30 MB/s வந்து ரைட் ஆகும். நீங்கள் வந்து வீடியோ ஸ்பீட் வந்து 30, 60 இல்லை இன்னும் ஃபாஸ்ட்டாக வேணும் 8K வரைக்கும் நீங்கள் போகிறீங்கன்னா V90 வரைக்கும் நீங்கள் வந்து போகலாம். இப்போ அடுத்த 2 ஸ்பீடும் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஃபஸ்ட்டு வந்து UHS ஸ்பீட் கிளாஸ். இது வந்து U அப்படின்ற சிம்பிள்குள்ளே வந்து இருக்கும். இந்த UHS வந்து 1 and 3 கிளாஸ் மட்டும்தான் இருக்குது. 2 என்னாச்சுன்னு தெரில. 1ன்றது ஆப்வியஸாக 10 MB/s, 3ன்றது 30 MB/s. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த UHS அப்படின்ற ரீடிங் இருக்குது. ஃபைனலாக UHS பஸ் ஸ்பீட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பஸ் ஸ்பீட் வந்து ரைட்டிங் ஸ்பீட் மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு டினோட்டேஷன். பஸ் ஸ்பீட் வந்து ரோமன் நியூமரல் நம்பர்ஸில் தான் வந்து டினோட் பண்ணியிருப்பாங்க. 1, 2 and இப்போ 1 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 104 MB/s வரைக்கும் மேக்ஸிமம் ரைட் ஆகும். இதே இது 2 பார்த்தீங்க அப்படின்னா 312 MBps வரைக்கும் நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பீட் கூட கூட ரொம்ப கிளியராக வந்து காஸ்ட் வந்து கூடும். பட் அதே டைம் உங்கள் ரைட்டிங் ஸ்பீட் பெட்டராக இருக்கும். உங்கள் கார்டு வந்து ரொம்ப டியூரபிளாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து ஏன் இந்த கார்டில் போட்டு இவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா சிம்பிள். எங்கள் கேமரா வந்து இதெல்லாம் வந்து கம்பேட்டபிளாக இருக்குது, இந்த மாதிரி கார்டு நீங்கள் போட்டிங்கன்னா தான் அதோட பெஸ்ட் யூஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே இந்த கார்டு கம்பெனிஸ்லாம் அதை வந்து நாங்கள் மார்க்கெட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இந்த சிம்பிள்ஸ்லாம் போடுறதுனால தான் இவ்வளோ ஆக்கப்போருமே. ஒரு கேமராவுக்கு கார்டு சிம்பிளாக எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா நான் 2 பாயிண்ட் வச்சு தான் சூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிள், கெப்பாசிட்டி ஆஃப் த கார்டு, அதாவது அது எவ்வளோ GB அப்படின்றது. நான் வந்து மல்டிபிள் கார்ட்ஸ் சூஸ் பண்ணுவேன். பட் ஆனால் 32 GB அப்படின்றதுலாம் இப்போ வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. மினிமம் 64 GB, மேக்ஸிமம் நான் வச்சுருக்க கார்டு வந்து 128 GB இதுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சைஸ் வந்து பேசிக்காக அகைன் காஸ்ட் பொறுத்து தான் இருக்குது. 64 GB கார்டு வாங்கினீங்க அப்படின்னா இவ்வளோ காஸ்ட் வரும். இதை தாண்டி நம்ம வாங்குகிறோம், பட்ஜெட் நம்ம அலாட் பண்ண நீங்கள் விரும்புகிறீங்கன்னா தாராளமாக விரும்பி அதோட சைஸ் அதிகமாக இருக்கிற கார்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்து முக்கியமாக வரப்போகிற பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்பீட். இந்த ஒரு கேமரா வந்து ஃபோட்டோக்குன்னு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும், வீடியோக்குன்னு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நடுவில் ஒரு ரைட்டிங் ஸ்பீடை சூஸ் பண்ணி கார்டு வாங்கினோம் அப்படின்னா சூட்டபுளாக இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 64 GB SDQC கார்டு அது ஆல்ரெடி நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டோம். அது போக V வந்து 30 வீடியோ கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 இருக்கிற மாதிரி 30 MB/s இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 180p 4K வீடியோஸ் எத்தனை frames/s போட்டாலும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அது பெட்டராக இருக்கும். அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி C10 இன்றைக்கி வந்து ரொம்ப பேசிக்காக போயிடுச்சு. ஸோ அது இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோ வந்து 30, 60 இருந்ததுன்னா பெட்டர். இது போக நான் சொன்ன மாதிரி UHS பஸ் ஸ்பீட் வந்து 1ன்றது ரொம்ப மினிமல் ரிக்குவயர்மெண்ட் ஆகிடுச்சு. 2 வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் ரைட்டிங் ஸ்பீட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் வந்து 8K வீடியோ அளவுக்கு எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பஸ் ஸ்பீட் 2 இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு கார்டு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கார்ட்ஸ் தாண்டி XQD அண்ட் CF Express சொன்னேன். இது வந்து ரைட்டிங் ஸ்பீட். நான் வந்து பஸ் ஸ்பீட் வந்து 312 MBps வரைக்கும் ரீட் ஆகுங்க. இப்போ அதை தாண்டி 600 MB/s உங்களுக்கு ரைட்டிங் ஸ்பீட் வேணும் அப்படின்னா இந்த XQD அல்லது CF Express கார்டு யூஸ் பண்ணலாம்.
கண்டிப்பாக இந்த கார்டெலாம் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் கேமராவில் இந்த ஸ்லாட் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுறது அவசியம். இப்போ என்னோடய கரியரில் இந்த கார்டு எப்படி பாதிச்சிருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இது 3 சிச்சுவேஷனில் பாதிச்சிருக்கு. ஒன்று, நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லிட்டேன், இந்த பர்ஸ்ட் மோட் போட்டு ஃபோட்டோஸ் கண்டினியூஸாக எடுக்கும்போது அந்த கார்டு வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்து எடுக்கிற ஃபோட்டோஸ்க்கு வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பிகினிங்கில் நான் என்ன பண்ணேன், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் சில மொமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது வேகமாக ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு அங்கே உட்காந்து பல்பாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கார்டு வந்து பிஸின்னு காமிச்சிட்டு இருக்கோம், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது உங்கள் கார்டோட ரைட்டிங் ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்குது, ஸோ நம்ம வந்து கார்டை அப்கிரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துச்சு. இதுக்கு அடுத்து ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா, நான் வந்து போகிற ஷூட்ஸில் வந்து வெட்டிங் வீடியோகிராஃபர்ஸ்லாம் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் என்னோடய கார்டு கொடுக்கும்போது கொடுக்குற கார்டு வந்து அவங்க யூஸ் பண்ணால் ஹீட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டிங் ஸ்பீட் பொறுத்து தான் இருக்குது. இந்த கேமரா போக யூஸ் பண்ணுற டிவைஸ், அதாவது ட்ரோன்ஸ் அண்ட் கோப்ரோ, ஆக்ஷன் கேமரா, ஆஸ்மோ பாக்கெட், இதுக்கெலாம் வந்து மைக்ரோ எஸ்டி கார்டு நீங்கள் போடணும். இப்போது இந்த மைக்ரோ எஸ்டி கார்டு வாங்கும்போது எஸ்டி கார்டோட சேர்த்து ஒரு அடாப்டர் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் என்ன நினச்சேன், எஸ்டி கார்டுக்கு எஸ்டி கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இதை வந்து மைக்ரோ யூஎஸ்டியாக தனியாக பிரித்து மற்ற டிவைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இது நான் பண்ண ஒரு மிஸ்டேக். இது என்னென்னா, இந்த அடாப்டர் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. இந்த அடாப்டர் வந்து மைக்ரோ யூஎஸ்டி கார்டை வந்து போட்டு காப்பி பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணும். இல்லைனாட்டி கார்டு வந்து ஷுவராக கரப்ட் ஆகிடும், ரீடே ஆகாது கேமராவில். ஃபைனலாக ஒரு கார்டோட லைஃப் எவ்வளோ ரஃப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டு யூஸ் பண்ண அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட இருக்கிற ரீடிங்ஸ்லாம் மறைய ஆரம்பிச்சு அண்ட் ஃபைனலாக அந்த கார்டோட சிப் பிரேக் ஆகிறது தான் அதோட லைஃப் எண்டு வருது. இது யூஸ்வலாக ஈஸிலி ஃப்ரம் 3 years to 5 years வந்து ஒரு கார்டு வந்து சர்வைவ் ஆகுது. இதை பேஸ் பண்ணி உங்களால் எஸ்டி கார்டு வந்து சூட்டபிளாக சூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.